மானிடரே போற்றுங்களே, மாநிலத்தில் பறைசாற்றுங்களே. மானிடரே போற்றுங்களே, மாநிலத்தில் பறைசாற்றுங்களே. மேலானவர் இயேசு மேலானவர், ஆகாயம் பூமிக்கும் மேலானவர். மேலானவர் இயேசு மேலானவர், ஆகாயம் பூமிக்கும் மேலானவர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே இயேசு ஆண்டவர் மேலானவர், அவருக்கு மேலாக நான் எதையும் வைத்து ஆராதிக்க அழைக்கப்படவில்லை என்பதை உறுதியாக நாம் அறிந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்வதற்கு நாம் முயற்சி எடுக்க அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் எபிரேயருக்கு அந்த கடிதத்தை எழுதுகிற ஆக்கியோனை பார்க்கிறோம். எந்த சூழ்நிலை எழுதுகிறார் என்பதையும் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். யூத மார்க்கத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இரண்டாம் தலைமுறையினர் மிகுந்த நெருக்கத்துக்குள்ளே கடந்து வருகிறார்கள். யூத முறைமைப்படி ஆலயங்களிலே மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமாக ஆராதனைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யூத கிறிஸ்தவர்கள் எங்க ஆராதிக்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ள நெருக்கடியான சூழ்நிலையில ஆராதிக்கிறாங்க. இடம் மட்டும் நெருக்கடி அல்ல, வெளியிலிருந்து எதிர்ப்புகளும் நெருக்கடியை உண்டாகுது, உபத்திரவத்தை உண்டாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன ஆயிருதுன்னா, ஸ்பிரிச்சுவல் growth ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிருது. ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடத்துல நின்றுச்சு, அதுக்கு மேல வளர்ச்சி இல்லாம இருந்துச்சுன்னா அடுத்த நிலை என்ன ஆயிரும், ஒரு ஆபத்தான நிலையாயிரும். என்ன நிலைன்னா பின்மாற்றம் ஆயிரும். இந்த பின்மாற்றம் அடைந்து மீண்டுமாக பழைய நிலைக்கு அடைகின்ற அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம் தான் இது என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப பின்மாற்றம் அடைகிறவர்களுக்கு நான் என்ன சொல்லணும், மேன்மையான ஒன்றை சொல்லணும். அதைத்தான் அவர் எபிரேயருக்கு எழுதின அந்த கடிதத்தின் துவக்கமே அழகா சொல்றாரு. 1வது வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றிருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றிருக்கிறார் என்றால், அவர் நீங்க கடந்து வந்த பாதைகளிலே சந்தித்த இல்ல போதனைகளை பெற்றுக்கொண்ட பல்வேறு நிலைகளிலே நீங்கள் கடந்து வந்த, உங்களுடைய மூதாதையர் கடந்து வந்த அந்த விசுவாச வாழ்க்கையை ரொம்ப பெஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லல, அதை விட பெஸ்டானவர் இயேசு கிறிஸ்து. இதை நிரூபித்தாக வேண்டும். அந்த நிரூபணம் தான் இந்த அதிகாரம் முழுவதும் வருகிறது. இந்த புத்தகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார், நீங்க சந்தித்த, உங்களுடைய மூதாதைகள் சந்தித்த தீர்க்கர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப நல்லவங்க, அவர்கள் மூலமா ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. அந்த தீர்க்கர்களை காட்டிலும் மேலானவர். அதே மாதிரி தூதர்களை கொண்டு பேசியிருக்கிறார், தூதர்களை காட்டிலும் மேலானவர். மோசேயை காட்டிலும் மேலானவர். ஆரோனை போல ஆசாரியர்கள், அவர்களை காட்டிலும் மேலானவர் இந்த இயேசு கிறிஸ்து. இவரில் கொண்டிருக்கிற விசுவாசத்திலே பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லி அழகான போதனை கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர, இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக, இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக நான் எதை வைத்திருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு இயேசுவே மேலானவர், நிகரற்றவர் என்கிற உணர்வோடு கூட அவரை ஆராதிப்போம், தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமென்.